லாங் ஹேருக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் உங்கள் மீனா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரிச்சிருக்க மாரி இந்த 4 செக்ஷனா பிரிச்சுக்கோங்க. அதுல 3வது செக்ஷன ஃபர்ஸ்ட் ஒரு போனி டெயில் மாரி போட்டுக்கோங்க. மேல இருக்கிற 2 செக்ஷன் தான் நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் போட போறோம். அது அப்படியே இருக்கட்டும். 4த் செக்ஷன 2ஆ டிவைட் பண்ணி, அத கொண்டு வந்து நீங்க மேல ஒரு போனி டெயில் போட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்கு மேல ஒரு போனி டெயில் மாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 சைடும் பார்த்தீங்கன்னா, லைட்டா புல் பண்ணி விட்டீங்கன்னா, அந்த ஃப்ளாட் வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். அகைன் அதே மாதிரியே கீழ இருக்கிற போனி டெயில் எடுத்து 2ஆ செக்ஷன பிரிச்சு மேல கொண்டு வந்து போனி டெயில் போட்டுட்டு, அகைன் அதே மாரி மறுபடியும் சைடுல 2 பக்கமும் நீங்க ஈக்குவலா 2யும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இதே மாரி அடுத்தடுத்த ஹேரையும் நீங்க ஒண்ணு மேல ஒண்ணா போனி டெயில் போட்டு அகைன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா, இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நீட்டா அழகா வந்துரும். இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு தடத்துக்கு 2 டைம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாலே ரொம்ப ரொம்ப சுலபமா ஆயிரும் இந்த ஹேர் ஸ்டைல். இத மட்டுமே நீங்க ஒரு ஹேர் ஸ்டைலாவும் நம்ம போட்டுக்கலாம். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அடர்த்தி அதிகமா இருந்தனால, நம்ம இது ஒரு போட்டுட்டு இதுக்கு மேல ஹேர் ஸ்டைல் போடுறோம் இல்லையா? அந்த ஹேரையும் நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் மாரி போட்டு ஃப்ரண்ட்ல உள்ள ஹேர எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன் விட சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 2யும் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த ஹேர ஒரு போனி டெயில் போட்டுக்கோங்க. போனி டெயில் போட்டு ஒரு 3 இன்ச் கேப் விட்டு அகைன் மறுபடியும் ஒரு போனி டெயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டா இந்த மாரி புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணி விட்டீங்கன்னா, அது ஒரு பால் மாரி இருக்கும். சேம் இதே மாதிரியே ஒரு 3 இன்ச் கேப்ல ஒரு லப்பர் பேண்ட் போட்டு எல்லா ஹேரையுமே சேர்த்து லப்பர் பேண்ட் போட்டு இந்த மாரி புல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அது ஒரு மாரி பால் மாரி அது ஒரு தனி ஹேர் ஸ்டைலா இருக்கும். இத மட்டுமே நம்ம ஹேர் ஸ்டைலாவும் போடலாம். பிரைடு நமக்கு ரொம்ப நேரம் குடுக்கல, ரொம்ப கம்மியான டைம் தான் ஹேர் ஸ்டைலுக்கு இருக்கு அப்டின்னா, நீங்க அந்த டைம்ல இந்த ஹேர் ஸ்டைல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேல ஒரு தனியா போடுறோம் இல்லையா? அத மட்டும் ஒரு ஹேர் ஸ்டைலா சூஸ் பண்ணிக்கலாம். கீழ இருக்கிறதையும் ஒரு தனி ஹேர் ஸ்டைலா சூஸ் பண்ணிக்கலாம். நாம இது 2யும் சேர்த்தே ஒரு ஹேர் ஸ்டைல் மாரி போட்டுருக்கோம். ஒரு பிரைடல் மேக்கப்ன்றது ஃபேஸ் மேக்கப் மட்டும் டிசைட் பண்ணாதுங்க. ஹேர் ஸ்டைலும் ரொம்ப அழகா இருக்கணும். அப்பதான் அந்த மேக்கப் சூப்பரா இருக்கும். சரி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழ இருக்க குஞ்சத்தோட சேர்த்து அந்த எக்ஸ்ட்ரா ஹேர நம்மளா சுத்தி விட்டுட்டோம். இவ்வளவுதான் ஹேர் ஸ்டைல் ஃபிரெண்ட்ஸ். இத வந்து நீங்க அழகா போட்டு மேல பூ வச்சுட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கும். உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வேணும்னா ஹேர் ஸ்டைல்னு கமெண்ட் பண்ணுங்க. மேக்கப்னா மேக்கப்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய். மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.